இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு. கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போது லவ் பண்ணி அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் அதில் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சரி வேறு வழி இல்லாமல் வந்து தன்னோட பிள்ளைக்காக ஆசைப்பட்டுருச்சுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோன்னா ஏதோ வந்து வேலை சுமை, காதலில் பிரச்சனையா இல்லை வேலை சுமையில் பிரச்சனையாங்கிறது தெரியல. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா தற்கொலை பண்ணிக்கிச்சான். ஏதோ ஜன்னலில் வந்து தூக்கு மாட்டி இறந்துருச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ செய்தி வந்து பரபரப்பாக போய்கிட்டுருக்கு. இந்த பொண்ணுங்க இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து தன்னோட மனசுக்குள்ளே வந்து இது பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு கோலத்தனமான பொண்ணுங்க. சாவுங்கிறது மட்டுமே முடிவு கிடையாது. நம்ம ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்தோன்னா நாம் தான் முயற்சி பண்ணணும். முடிவு மேலே இருக்கிற ஆண்டவன் தான் பண்ணுவான். சமாளிக்க தெரிஞ்சவன் தான் சாதிக்க முடியும். இப்படி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உயிரை வந்து முடிச்சுக்கிறாங்கன்னா நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. அதனால் தயவுசெய்து தற்கொலைங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை வந்து யாரும் பண்ணாதீங்க. அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில நேரத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி தோணும். அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், சமாளிக்கணும். அதை விட்டு உடனே வந்து வாழ்க்கைக்கு முடிவுக்கு நம்ம எப்பவுமே போகக்கூடாது. ஏன்னா அது வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்கிறதே வந்து ஏதாவது ஒரு சாதிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிறது ஒரே ஒரு எண்ணத்தை மட்டுமே தான் மனசுக்குள்ளே வச்சுக்கணுமே தவிர, இப்படி நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் வந்து சாவு தான் முடிவு அப்படின்னு சொல்லி நாம் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து அவன் நம்மளை படைச்சிருக்கான். எல்லாத்தையும் சமாளிக்கணும்.